வெல்கம் டு மாசா எஸ்எஸ்சி அகாடமி. ஸோ எஸ்எஸ்சி ஜிடிக்கான எக்ஸாம் டேட் வந்து போட்டுட்டாங்க. எக்ஸாம் சிட்டி எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் வந்து ஒரு லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கடைசி டைமில் கண்டிப்பாக அந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே ரொம்ப மைன்யூட்டான டிப்ஸாக இருக்கும். ஸோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், ஸ்டாப் ஸ்டடிங். என்ன சார் படிக்கிறது வந்து நிப்பாட்ட சொல்றீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஆமா கண்டிப்பா புதுசா படிக்கிறது வந்து என்ன பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணுங்க. போதும் நீங்க படிச்சது, சரியா? படிக்கிறத ஸ்டாப் பண்ணிருங்க. முக்கியமா மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ். இப்போ உட்காந்து புதுசா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, படிக்காதீங்க, சரியா? ஸ்டாப் ஸ்டடிங், சரியா? ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்டார்ட் ப்ராக்டிஸ். ஸோ இதுதான் கரெக்டான டைம், சரியா? ஸ்டார்ட் ப்ராக்டிஸ். ஸோ நீங்கள் வந்து டெஸ்ட் புக், எல்லாருமே டெஸ்ட் புக் வச்சுருப்பீங்க. ஸோ டெஸ்ட் புக் ஆப்பில் ப்ரீவியஸ் கொஸ்டின் 2024 இருக்கிற ப்ரீவியஸ் கொஸ்டின் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் போட்டு பாருங்கள். ஸோ டெஸ்ட்டு போட்டு இந்த டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணுறது தான் கடைசி டைமில் நீங்கள் பண்ணக்கூடிய ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கணும், சரியா? ஸோ நீங்கள் வந்து 2024 இருக்கிற ப்ரீவியஸ் கொஸ்டின், அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் என்ன பண்ணி பாருங்கள், போட்டு பாருங்கள், சரியா? ஸோ சும்மா நீங்கள் வளவலன்னு உட்காந்து நீங்கள் படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டு தான் இருக்கணும். நீங்கள் படித்ததெல்லாம் கூட உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், மறந்து போயிருக்கும், சரியா? ஸோ ரிவிஷன் மட்டும்தான் இப்போ இருக்கிற ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன், சரியா? ஸோ படிக்கிறத நிப்பாட்டிட்டு ரிவிஷன் பண்ணுங்க. ஸோ நீங்கள் புதுசாக படிக்கிறதா இருந்தால் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகே மட்டும் என்ன பண்ணுங்க, ரெகுலராக படிச்சுட்டு வாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகே மட்டும் இப்போ புதுசாக படிக்கிறதா இருந்தால் என்ன பண்ணிக்கோங்க, படிச்சுக்கோங்க, சரியா? மூணாவது முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, அவாய்ட் ஃபங்க்ஷன்ஸ். எந்த ஃபங்க்ஷன்ஸுக்குமே போகாதீங்க. எந்த ஃபங்க்ஷன்ஸாக இருக்கலாம், கோயில் திருவிழாவாக இருக்கலாம், எங்கேயுமே வெளியிலே போகாதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து என்ன பண்ணுங்க, ஸ்டடி பண்ணுங்க. நீங்க வந்து எங்கேயாவது ஒரு ஒர்க் போயிட்டு இருக்கலாம், பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஒரு வாரம் லீவ் போடுங்க, பிரச்சனை கிடையாது. எக்ஸாம் முடியறதுக்கு ஒரு 10 நாள் வந்து என்ன பண்ணுங்க, மெடிக்கல் லீவ் சொல்லி போடுங்க. எனக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஏதாவது ஒரு கதையை சொல்லி லீவ் போட்டுருங்க, சரியா? லீவ் போட்டுட்டு ஒரு 10 நாள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு படிங்க. ஸோ இந்த கடைசி 10 நாள் படிக்கிறது கூட உங்க லைஃப் வந்து என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். இப்போ வந்து காம்படிஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. கட் ஆஃப் வந்து கூடிக்கிட்டே தான் இருக்குது, சரியா? ஸோ நம்ம வந்து படிக்கிறத விட ரொம்ப ரொம்ப நல்லா படிக்கணும். அப்போதான் ஈஸியாக வந்து என்ன பண்ண முடியும், வேலைக்கு போக முடியும், சரியா? ஸோ நாலாவது, ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரியா? ஸோ ஹெல்த் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போதுமே சொல்லுவாங்க, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து கடைசி டைம் ஆயிடுச்சு, ரொம்ப எஃபோர்ட் போட்டு படிக்கிறேன், லேட் நைட்ல உட்காந்து படிக்கிறேன், நான் வந்து தூக்கத்தெல்லாம் கெடுத்து படிக்கிறேன், அப்பெல்லாம் தயவு செஞ்சு இருக்காதீங்க. ஸோ ப்ராப்பர் ஸ்லீப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ப்ராப்பர் ஹெல்த்தும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால டயட்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ப்ராப்பரான ஃபுட் வந்து இன்டேக் பண்ணுங்க. முக்கியமாக ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கிற ஃபுட் வந்து இன்டேக் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும். வாட்டர் கண்டென்ட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுங்க. தண்ணி வந்து அதிகமாக குடிங்க. ஸோ ப்ராப்பராக தூங்கி எந்திங்க. ஏன்னா கடைசி டைம்ல நமக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ நடந்தா கூட நம்ம இந்த எக்ஸாம் வந்து நல்லா பண்ண மாட்டோம். நல்லா பண்ணலை அப்படின்னா நமக்கு வந்து 2025 எக்ஸாமே கிடையாது. 2025 நோட்டிபிகேஷன் மட்டும்தான் இருக்கு. 2026 தான் நமக்கு என்ன இருக்குது, எக்ஸாம்ஸ் இருக்குது, சரியா? ஸோ அதனால ஒரு 1.5 வருஷம் நமக்கு வேஸ்டா போயிடும். அதனால தயவு செஞ்சு உங்க ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் நல்லா படிக்கிற நிறைய பிள்ளைங்க லாஸ்ட் டைம்ல ஹெல்த் இஷ்யூ ஆகி ஃபெயில் ஆன பிள்ளைங்களை நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனாலதான் ரொம்ப இம்பார்ட்டன்டா நான் உங்களுக்கு சொல்றேன், சரியா? அடுத்தது, பயப்படாதீங்க, சரியா? டோன்ட் பேனிக். நீங்க வந்து எதை பார்த்தும் பயப்படாதீங்க. இப்போ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கே இங்க நம்ம ரெசிடென்ஸ்ல தங்கி படிக்கிற பசங்களுக்கே ஸோ 4ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் எக்ஸாம் இருக்கு, 9 மணிக்கே எக்ஸாம் இருக்கு. 4ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் எக்ஸாம் இருக்கு. ஸோ இதை பார்த்தோன்னா அந்த பசங்க வந்து பயப்படுறாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்டே எக்ஸாம், கொஞ்சம் லேட்டா இருந்தது அப்படின்னா எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வெளியில வந்திருக்கும், நான் ஜிகேல கொஞ்சம் படிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. தயவு செஞ்சு பயப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து கண்டிப்பா ஈஸியா தான் இருக்கும். கட் ஆஃப் மார்க் வந்து அந்த ஷிஃப்டோட கட் ஆஃப் மார்க் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ நார்மலைசேஷன் உங்களுக்கு ரொம்ப அதிகமா இன்க்ரீஸ் ஆகும், சரியா? ஸோ நார்மலைசேஷன் வந்து உங்களுக்கு நிச்சயமா இன்க்ரீஸ் ஆகும், சரியா? அதனால நீங்க தயவு செஞ்சு இந்த ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட், செகண்ட் ஷிஃப்ட், எனக்கு 5ஆம் தேதி எக்ஸாம் இருக்கு அப்படிலாம் என்ன பண்ணாதீங்க. தயவு செஞ்சு பயப்படாதீங்க. தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க, சரியா? ஸோ கட் ஆஃப் அப்படிங்கிறது கொஸ்டின் பேப்பரை பொறுத்து தான். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி 100 மார்க்கை தாண்டி கட் ஆஃப் மார்க் போகுமா சார், இல்ல 120 ஆகுமா சார்லாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. கொஸ்டின் பேப்பரை பொறுத்து தான் கட் ஆஃப். கொஸ்டின் பேப்பர் ஈஸியா வந்துச்சுன்னா கட் ஆஃப் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமா இருக்கும். கொஸ்டின் பேப்பர் டஃபா வந்துச்சுன்னா கட் ஆஃப் வந்து என்ன ஆயிரும், குறைஞ்சிரும். அதனால தயவு செஞ்சு இந்த எக்ஸாம் ஹால்ல, இந்த எக்ஸாம் ஹாலா இருக்கட்டும் பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்க யோசிக்கிறதுதான் பிரச்சனை கிடையாது. இப்போ நிறைய பேர் நீங்க வந்து ஃபுல் டெஸ்ட்ல வந்து ஒரு 80 மார்க் தான் போட்டுட்டு இருப்பீங்க.
ஐயோ எனக்கு 100 மார்க் வரலன்னு வருத்தப்பட்டு இருக்க நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். ஸோ ஒரு 80 மார்க் போட்டா கூட நல்ல மார்க் தான், சரியா? ஸோ தைரியமா நீங்க வந்து அந்த ப்ராசஸ் வந்து என்ன பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க. அந்த ப்ராசஸ் வந்து என்ன பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க, வருத்தப்பட்டுட்டே இருக்காதீங்க. ஐயோ நான் 80 மார்க் தான் எடுக்கிறேன், லாஸ்ட் டைம் கட் ஆஃபே 90 மார்க்ல, நான் 80 மார்க் தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டிமோட்டிவேட் ஆகாதீங்க. எதுக்கு டிமோட்டிவேட் ஆகணும்? ஸோ கொஸ்டின் பேப்பரை வச்சு தான் கட் ஆஃபே. அதனால பயப்படாதீங்க. நார்மலைசேஷன் எல்லாம் போட்டு வரும்போது நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மார்க் வந்து நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பேனிக் ஆகாம, பயப்படாம தைரியமா என்ன பண்ணுங்க, எக்ஸாம் வந்து ஃபேஸ் பண்ணுங்க. நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் இல்ல 6 மாசம் கஷ்டப்பட்டு படிச்சிருப்போம். அந்த கஷ்டப்பட்டு படிச்ச ஒரு விஷயத்த நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம், சரியா? 4-5 மாசம் கஷ்டத்தை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போறோம். அந்த எக்ஸிக்யூட் பண்றத சந்தோஷமா போய் எக்ஸிக்யூட் பண்ணுங்க. நான் இவ்வளவு தூரம் படிச்சிருக்கேன், எனக்கு இவ்வளவு தூரம் தெரியும், நான் சந்தோஷமா போய் எக்ஸாம் எழுதுறேன், கண்டிப்பா நான் பாஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட முதல்ல போய் என்ன பண்ணுங்க, இந்த எக்ஸாமை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அதை பத்தி என்ன பண்ணாதீங்க, பயந்து போய் இருக்காதீங்க தயவு செஞ்சு. இந்த எக்ஸாம் இல்லைன்னா இன்னொரு எக்ஸாம், அவ்வளவுதான். அந்த ஒரு தன்னம்பிக்கை மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, வளர்த்துக்கோங்க, சரியா? ஸோ அடுத்தது 6வது ரொம்ப முக்கியமான விஷயம், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, சரியா? ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணக்கூடாது, ஸ்மார்ட் ஒர்க் தான் பண்ணணும். அப்படிலாம் கிடையாது. ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் லக் அப்படிங்கிறது வேலை செய்யும். நம்ம சும்மா இருந்தா எதுவுமே வேலை செய்யாதீங்க. நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் ஹாலில் கூட உங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம், லக் வந்து வேலை செய்யலாம். நீங்க படிச்ச கொஸ்டினே வரலாம், நீங்க போட்டு பார்த்த மேக்ஸ் மாடலே வரலாம். அப்படி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு இருக்கு, சரியா? ஸோ முக்கியமா நீங்க வந்து இந்த செக்ஷன்லாம் இவ்வளவு மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எய்ம் வச்சுக்கோங்க. மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகே. ஸோ மேக்ஸ் 15, ரீசனிங் 15, இங்கிலீஷ் 10, ஜிகே 10. ஸோ நம்ம வந்து 50 கொஸ்டின்ஸ். இந்த டார்கெட்டை எப்போதுமே என்ன பண்ணிக்கோங்க, மைண்ட்ல வந்து வச்சுக்கோங்க, சரியா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து போடாம பாருங்க. ஏன்னா இப்போ வந்து 0.25 இருக்குனால எல்லாருமே வந்து என்ன பண்ணிடுவீங்க, எல்லாமே அடிச்சுட்டு வந்துடுவீங்க. ஆனா அக்குரேசியில் வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ப்ராப்ளம் வரும், சரியா? ஸோ நீங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு அக்குரேசியை மெயின்டைன் பண்ணுங்க. ஆனாலும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா 80 கொஸ்டின்ஸ் நான் அடிக்க தான் சொல்லுவேன், சரியா? 80 கொஸ்டின்ஸ் அடிக்கிறது தான் இப்போதைக்கு இருக்கிற புத்திசாலித்தனம். ஏன்னா நமக்கு வந்து 0.25 தான் நெகட்டிவ் மார்க் இருக்கு, சரியா? ஸோ முன்னாடியாவது 0.33 இருந்துச்சு, சரியா? அதனால முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, 80 கொஸ்டின்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணுங்க. ஆனா எனக்கு வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ்க்கு மேல கரெக்டா இருக்கு சார், நான் கொஞ்சம் அக்குரேசி மெயின்டைன் பண்றேன்னா அதுவும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, ட்ரை பண்ணிக்கோங்க. ஒண்ணுமே சுத்தமா தெரியாத கொஸ்டின்ஸ்லாம் என்ன பண்ணாதீங்க, அட்டன் பண்ணாதீங்க, சரியா? கொஞ்சம் அக்குரேசி என்ன பண்ணுங்க, மெயின்டைன் பண்ணுங்க, சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த எஸ்எஸ்சி ஜிடி சீசன்ஸ்ல நீங்க வந்து எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு நிறைய விதத்துல வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியும் எனக்கு கால் பண்ணி கூட நீங்க நிறைய பேர் விஷ் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் வந்து ஒரு மனசார சொல்றேன், இவ்வளோ பெரிய சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்த்து இந்த வீடியோஸ் எதுவுமே நாங்கள் மேக் பண்ணல. ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பூஸ்டப்பாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் எஸ்எஸ்சி ஜிடி 2025K ஸோ நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து இதை விட பெட்டரான, இதை விட சூப்பரான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தேவையோ அதை நம்ம என்ன பண்ணுவோம், நிச்சயமா பண்ணி கொடுப்போம். எஸ்எஸ்சி ஜிடி மட்டும் கிடையாது, நம்ம எஸ்எஸ்சியில் எம்டிஎஸ், சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் எல்லா எக்ஸாமையும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கிளாஸஸ் வந்து பண்ணுறோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் ரெஃபர் பண்ணுங்க. இனி வரக்கூடிய ஆர்மி அக்னி பார்த்துக்கும் நம்மளோட டிஃபென்ஸ் அகாடமியில் கிளாஸஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குது. ஸோ நான் எப்போதுமே சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஒரு ப்ராப்பரான கைடும் ஒரு ப்ராப்பரான என்விரான்மெண்ட்டும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, சரியா? ப்ராப்பரான என்விரான்மெண்ட், அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்மளோட ரெசிடென்சியல் கேம்பஸ்ல நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா நாங்கள் வந்து அதாவது டெஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்லைன் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா சிஸ்டத்துல தான் கொடுக்குறோம், மொபைலில் கிடையாது, சரியா? ஸோ அதனால அவங்களோட என்விரான்மெண்ட் வந்து இன்னும் அதிகமாக தான் இம்ப்ரூவ் ஆகும், சரியா? ஸோ யாருக்காவது நீங்கள் அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் படிக்கணும், எம்டிஎஸ், சிஜிஎல் இந்த மாதிரி அக்னி பார்த்து ஏதாவது எக்ஸாம் படிக்கணும், இல்லை சிஎஸ்எஃப் வந்து ஃபயர்மேன் வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன், எங்களோட இன்ஸ்டியூட்ல வந்து படிக்கணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணுங்க, கான்டாக்ட் பண்ணுங்க, சரியா? 9384417810, சரியா? ஸோ கண்டிப்பாக ஒரு பெட்டரான கோச்சிங் வந்து நம்ம கொடுப்போம். நம்ம எப்போதுமே சொல்றதுதான், நீங்கள் டைரக்டாக இங்கே வந்து பார்த்து டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணி எங்கள் ஸ்டூடெண்ட் கிட்ட ஃபீட்பேக் கேட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணால் போதும், சரியா? நீங்கள் வந்த உடனே ஃபீஸ் கட்டி நீங்கள் நிறைய பேர் யூடியூப், இன்ஸ்டாகிராமாக பார்த்து ஒரு அகாடமிக்கு போவீங்க, அங்கே போய் ஃபீஸ் கட்டிடுவீங்க, ஆனால் அங்கே உங்களுக்கு செட் ஆகாது. அந்த மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் வேணா டேரெக்டாக வந்து பாருங்க, டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுங்க, இந்த படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே ஃபீட்பேக்லாம் கேட்டு பாருங்க. உங்களுக்கு எல்லாம் பிடிச்சா நீங்கள் ஜாயின் பண்ணால் போதும், சரியா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட் வந்து மார்த்தாண்டம், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குது. ஸோ மறக்காம உங்களோட ஃபீட்பேக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.